இப்போ எபிசோட் 4 ஓப்பன் பண்ணாக்கா, கடைசியான எபிசோட்ல வந்து நம்ம ஹீரோ சொல்லியிருப்பா இல்லையா, எல்லா சொத்தையும் தந்துடுறேன். இன்கேஸ் என்னால கேட்ட மூட முடியல அப்படின்னா, அந்த பொண்ணு நெக்ல நினைச்சிட்டு இருப்பா, இவனே ஒரு செகண்ட் சைக்கிள் மெஜிஷியன். இவனால என்ன பண்ண முடியும்? அதனால கண்டிப்பா சொத்து மொத்தம் நமக்கு தான் அப்படின்னு சொல்லி கூட்டு வந்திருப்பான். ஆனா, இப்ப நம்ம ஹீரோ அந்த மந்திரத்த போடும்போது ஸ்டன் ஆயி நின்றும் அந்த பொண்ணு. ஏன்னா, அவளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு வித்தியாசமான அமானுஷ்யமான ஆரா வந்து அவ ஃபீல் பண்ணும். அந்த ஆரா எந்த அளவுக்கு மோசமா இருக்குன்னா, ஒரு மிகப்பெரிய கண்ணு பார்க்குற மாதிரி இருக்கும். அது அன்னோன்னு அத வந்து இவங்களால எசன்ஸ பார்க்கவே முடியலன்னு சொல்றாங்க. அந்த 5த் சர்க்கிள் மெஜிஷியன் ஒருத்தன் வந்து பயந்து போய் ஓடிருப்பா பார்த்தீங்களா, அவனும் இதே தான் சொல்லியிருப்பான். இது ஆரிஜின் மேஜிக் கூட கிடையாது. ஆரிஜினுக்கு முன்னாடி இந்த கிரேட்டர் காட் அப்படின்ற பவர் ஆமா. இந்த உலகத்துல இருக்கக்கூடாத விஷயம், இந்த ஹிஸ்டரியில கேள்விப்படாத ஒரு விஷயமா இருக்குது. இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது? டிஃபென்ஸ் போடலாமா? இங்க இருந்து ஓடணும், இங்க இருந்து ஓடணும். ஏன்னா டிஃபென்ஸ் போட்டால அது வாய்ப்பே இல்ல அப்படின்ற மாதிரி அவரோட மனசுக்குள்ள இன்ஸ்டின்ட்னு சொல்லுவாங்க. ஆபத்தை பார்க்கும்போது இருக்கக்கூட தப்பிச்சு ஓடினோம். அதை நம்மளால தடுக்க முடியுதுன்னு நம்ம மனசு சொல்லும் பாத்தீங்களா? அதுதான் அந்த பொண்ணுக்கு சொல்லுது. அந்த கை வந்து அவங்களை பிடிக்கிற மாதிரி தெரியுது. அப்போ அப்சல்யூட் டிமாண்ட்னு சொல்லி ஒரு வார்த்தை கேட்குது. அதாவது நம்ம ஹீரோ என்ன சொன்னாலும் அந்த பொண்ணு அதை மீறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன சொன்னாலும் கேட்கறேன்ற மாதிரி சைலண்டா அந்த பொண்ணு அப்படி நின்றுவா. அதனால அங்க சில்லான ஒரு என்விரான்மெண்ட் பரவும் பாருங்க. இது எதுவுமே நம்ம ஹீரோக்கு அவ்வளவு பெருசா ஃபீல் இருக்காது. அவன் மந்திரத்தை போட்டு அந்த கேட் வந்து க்ளோஸ் பண்றாப்ல. கேட்டை க்ளோஸ் பண்ணிட்ட பாத்தீங்களா மேடம் அப்படின்ற மாதிரி சொல்ல இது ரொம்ப ஈஸியா தான் இருந்து அந்த ஸ்பெஷல் ஐட்டம் மட்டும் எடுத்துட்டோம்னா இங்க இருந்து கிளம்பி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஆப்டேட் பண்ணிட்டான். இந்த பொண்ணு சந்தேகப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேணுனே நான் ஜாஸ்தி டைம் எடுத்து மந்திரத்தை போடுற மாதிரி ஏமாத்திட்டு இருந்தேன். ஆக்சுவலி இங்க ஒரு ட்ரிக் இருக்கு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு ஒருவேளை அவன் கண்டுபிடிச்சாலன்ற மாதிரி நம்ம ஹீரோ திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது மேடம் என்ன ஆச்சுன்ற மாதிரி கேட்க நான் யார்கிட்ட சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கல. என்னடா அவன் மூஞ்சி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஆகி போயிட்டு இருக்குது. ஒருவேளை நம்ம மொக்க மேட்ச் போட்டோன்றதை கண்டுபிடிச்சாலோ இல்ல மேடம் நான் என்ன சொல்ல வரேன்னா அதான் சொல்லிட்டல சார், நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன் சார், நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன், மன்னிச்சிருங்க நான் இந்த சீக்ரெட் வந்து மனசுக்குள்ளே வச்சுக்கிறேன், யாருக்கும் சொல்ல மாட்டேன் சீரியஸா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பயந்தா மாதிரி பேசுறாங்களா. என்ன இந்த பொண்ணு திடீர்னு லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கு. சரி ஓகே என்னத்த பண்றது, நாம இங்க கிளம்புவோம்னு சொல்லிட்டு நம்மளோட ஈவான கூட்ட அங்க வந்து நம்ம ஹீரோ வந்து நடை கட்டு போயிட்டு இருக்காப்ல. அப்போ ஐயா ஒரு நிமிஷம் நில்லுங்க, இது நானே செஞ்ச மான ரெக்கவரி போர்ஷன், இது வேணும் நீங்க கிஃப்ட் எடுத்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த ஒரு போர்ஷனோட வேலையை 1000 கோல்டுக்கு மேல இருக்குமா. ஆனா அந்த பொண்ணு ஃப்ரீயா தந்துட்டு இருக்கா. வாய்ஸ் லாடோன்னு அவ ஹீரோ உள்ளாரக்க வந்ததுல இருந்து பயங்கரமா அவனை திட்டி பயங்கரமா அவனை வந்து மட்டம் தட்டிட்டு இருப்பான். ஆனா இப்ப பார்த்தா அவன் வந்து ஐயா உங்களுக்கு பிடிச்சிருக்கா சேவை செய்யறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த துல்கர் சல்மான் ஒரு படம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த நாக்கடக்காரன் பொண்ணு பாருங்க சட்டை போட்டு வந்த பிறகு ஐயா அப்படின்னு சொல்லிட்டு பம்புவோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி வந்து பம்புரா வந்து இந்த மேஜிக்கை போட்ட பிறகு எதனால இப்படி பண்றா அப்படின்னு நம்ம ஹீரோக்கு சுத்தமா புரியவே இல்லை. நான் இது சீக்கிட்ட வேலை யாருக்கும் சொல்ல மாட்டேன், உங்களுக்கு மானா போஷனை கொடுக்குறேன், வேணா நான் மானா வச்சு நான் வந்து நான் சத்திய வாக்கு எடுக்கிறேன், நான் இது யாருக்கும் சொல்ல மாட்டேன்ற மாதிரி சொல்ல என்னடா இந்த பொண்ணு இவளே பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி ஹீரோக்கு அந்த என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. ஏன்னா அவளே வந்தா உன்ன முதல்ல உள்ள கொண்டு போக மாட்டான், நான் சரின்னு ஹீரோ ஒரு பெட்டு கட்டினா உள்ள கூட்டு போயிட்டு அவன் மந்திரத்தை போட்டு கேட்டை க்ளோஸ் பண்ண பிறகு அந்த பொண்ணு நாடா நான் டோட்டலா அந்த அந்த நடவடிக்கையை வந்து மாத்தி விட்டுறான். நல்லா பேசுறா, ஆக்சுவலா நல்லா பேசுறான்னு சொல்லக்கூடாது, பயந்து பேசுறா, அவங்களுக்கு வந்து எல்லாத்தையும் கொடுத்துடுற அப்படின்ற மாதிரி சைலண்ட் வச்சுக்கிறேன்றா, அவளே வந்து ரெஸ்டின் போட்டுக்கிறேன்றா, என்னென்னவோ பண்றா, என்னடா நடக்குதுங்க, இவ ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கா போல. ஆனா நம்ம சொன்னா கேட்க மாட்டா. இந்த பொண்ணு வந்து பியாண்ட் ரெக்கவரி அப்படின்ற மாதிரி போயிட்டா, அதனால நம்ம இதே வந்து கண்டினியூ பண்ணிக்கின்னு ஃப்ளோல அப்படியே நடந்து போயிடும் அப்படின்னு ஹீரோ நினைச்சுக்கின்னு அங்கிருந்து அப்படியே கிளம்பி வந்துடுறாப்ல. வெளியே வந்த பிறகு ஈவான் பாப்பாப்ல, அண்ணே கையில ஒரு ரிங்கு போட்டுருக்கீங்களே, இந்த குறிகாரங்களை வைப்பான் பார்த்தீங்களா பாசிமணி ஊசிமணி அந்த மாதிரி இருக்குது, இதுக்கே என்ன உயிர் ரிஸ்க் எடுத்து போடுங்க அப்படின்ற மாதிரி கேட்கல. எப்பாடே இது ரோட்டோரத்தை கிடைக்கிற பாசிமணி ஊசிமணி கிடையாதுப்பா, இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படின்னு தெரியுமா அப்படின்னு சொல்றாப்ல. அது அந்த ரிங் இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணுவாமா காத்துல இருக்க மானாவெல்லாம் வந்து உட்கொண்டு அதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோமா. இதனால நம்ம ஹீரோக்கு நிறைய மானா சேவா இருக்கும். அதனால அவனால மேஜிக்கே ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு டைம் 2 பேரும் யூஸ் பண்ண முடியும். ஸோ சிம்பிளா புரியுற மாதிரி சொன்னா எனர்ஜி மாதிரி அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ. ஹீரோ வேணுன்றப்ப அதை எடுத்து அப்படியே ரீசோர்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அவன் பாடினால வந்து ரொம்ப கண்டாமினேஷன் பண்ணி வைக்க முடியாது, கொஞ்சம் லெவல் மட்டும் தான் மானா கன்சியூம் பண்ணி அவனால் சேவ் பண்ணி வைக்க முடியும். அதனால தான் ஹீரோட கோல் பார்த்தீங்கன்னா மேஜிக்கை பற்றினே நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் அந்த மேஜிக் எப்படி எஃபிஷியண்டாக யூஸ் பண்ணலாம் அப்படின்றது மட்டும் தான். அவன் பெரிய பெரிய ஸ்பெல் போடணும்னு அவசியம் கிடையாது, அவனை பாதுகாக்கிற அளவுக்கு வந்து அவன் கற்றுக்கிட்டாலே போதும் அப்படின்னு அவனுக்கு சில தாட்ஸ் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த ஃபியனா பொண்ணு டிஃப்ரெண்டாக நடந்துகிட்டதை பற்றி யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. அவ இவ கிட்ட பணியாக நடக்கணும்னு எந்த ஒரு அவசியமே கிடையாது. ஆனால் திடீர்னு அந்த பொண்ணு கேரக்டரை ஸ்விட்ச் பண்ணி வேற மாதிரி பேசிட்டு இருந்தா. அது எதனால அவன் அந்த மாதிரி பண்ணான்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு புரியாம அங்கே கேள்வி கேட்டிருப்பான். ஏங்க நான் வந்து செகண்ட் சர்க்கிள் மெஜிஷியன் தான், என்ன பார்த்து நீங்க இப்படி வந்து பம்புறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கல. ஆமா இது தெரியுங்க செகண்ட் சர்க்கிள் மெஜிஷியன் தான், நான் அந்த சீக்ரெட் வந்து வேற இடத்துல சொல்ல மாட்டேன் அப்படின்னு ஒரு மாதிரி சர்க்காஸ்டிக்கா பேசின மாதிரி இருக்கும். ஆனால் அந்த இடத்துல பயத்தை சென்ஸ் ஆன வரையும் இருக்கும். இவனுக்கு என்ன பண்றது தெரியல. ஆக்சுவலி டேஜாவ மாதிரி ஏற்கனவே இதை ஃபீல் பண்றப்பான். அதான் அந்த இன்னொரு பொண்ணு வந்திருப்போம் இல்ல ஜெனோயா பொண்ணு, அவன் வரும்போது இதே மாதிரி ரியாக்ஷன் தான் இருக்கும். வேலை இவனுங்க எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம கிட்ட தப்பா புரிஞ்சுட்டு இருக்கானுங்க போல, நம்ம யூஸ் பண்றது டிஃபரெண்டான மேஜிக் தான், ஆனால் அது ஆரிஜின் மேஜிக் நினைச்சுக்கிறானுங்க போல, அதனால தான் இவனுங்க எல்லாம் வந்து நமக்கு டிஃபரெண்டா பிஹேவ் பண்றாங்க அப்படின்னு ஹீரோ ஒரு கன்க்ளூஷனுக்கு வர. ஏதோ ஒன்று இவனுக்கு பிரச்சனை வராத வரைக்கும் அது ரொம்ப சந்தோஷம் தான் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு அப்படியே அவனோட டிராவலை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கையில அப்படியே அங்கே கட் பண்ணி டியூ கால்ட்டியாவை காட்டுறாங்க. ரொம்ப நாள் வச்சு உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் செனோயா மேடம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த அலையன்ஸ் ரொம்ப நல்லா தான் போகுது போல. இவங்களோட இந்த டிஸ்கிரிமினேஷன் அதெல்லாம் தூக்கி ஓரமா வச்சுட்டு ஹீரோ கொடுத்த ஒரு ஆர்டருக்காக இவங்க 2 பேர் வந்து ஒன்று சேர்ந்துருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் நமக்கு சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு நம்ம ஹீரோ சொல்லியிருப்பா இல்லையா, போயிட்டு டியூ கால்டேக்கில் பேசி பாருங்க உங்களுக்கு போர் அடிச்சுதா அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு ஹிண்டா எடுத்துக்கிட்டு ஜெனோயா போட்டு டேரக்டா ஆல்டியாவை ரீச் பண்ணிருப்பா. ஆல்டியாவும்
நம்ம ஹீரோக்கு கடன் பட்டிருக்கான். இன்னும் சொல்ல போனா அவளோட அந்த ஸ்கீம் எல்லாமே வந்து நம்ம ஹீரோட பிளான்ல தான் இருக்கு அப்படின்ற மாதிரி அவன் நினைச்சிட்டு இருக்கிறதுனால இவளை அமிச்சதோ இதுவும் ஒரு பிளான் தான் போல அப்படின்னு நினைச்சிட்டு 2 பேரும் மீட் பண்ணி பேசும்போது தான் அவங்க 2 பேரும் பலாட்டியோட கையில இருக்காங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரிய வருது அப்படின்னு இவங்களே சொல்லிக்கிறாங்க. டேய் இதெல்லாம் பார்த்தா எப்படி இருக்கு தெரியுமா, சரியான சிரிப்பு தாண்டா வருது எனக்கு. உங்களுக்கு இது எந்த டேர்ம்ல ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்றேன்னா, இப்போ கொரியாவோட லீடர் ஒருத்தர் இருக்காரு பார்த்தா கிம் ஜுங் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் அங்க இருக்க சுப்ரீம் லீடர். அவர் எதிர்த்து யாருமே போராட மாட்டாங்க. இப்போ அவர் வந்து சொன்னாரு வச்சுக்கோங்களேன், நீ போயிட்டு அவங்க கூட சேரு அப்படின்னு சொன்னாங்கன்னா அங்க இருக்க பரம எதிரியும் கூட ஒன்னா சேர்ந்து அலையன்ஸ் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி தான் அவரோட சுப்பீரியர் பவர் இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் என்ன ஆனாலும் கிம் ஜுங் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் பலாட்டியோ அப்படின்றது இப்போ ஒரு செம்ம ஸ்ட்ராங்கஸ்டான ஃபோர்ஸா மாறிடுச்சு. அவனுக்கு எதிராக இவங்களால எந்த ஸ்கீமும் பண்ண முடியாதுன்ற தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கொடுத்த ஆர்டரை ஃபாலோ பண்ணி இவங்க 2 பேரும் ஒன்று சேர்றாங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக. அது நம்ம ஹீரோட கோல். ஆமா மேடம், கான்ஃபரன்ஸ் வந்து அடுத்த மாசம் தான், நீங்க எதுக்கு இந்த மாசம் வந்திருக்கீங்கன்ற மாதிரி கேட்கையில ஆக்சுவலா அவர் ஒரு லெட்டர் வந்து அனுப்பிச்சாரு, அதை தான் எடுத்துட்டு வந்துட்டு இருந்தேன் நான் உங்க சொல்றதுக்காக அப்படின்னு சொல்லி ஹீரோ ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருப்பான். என்னன்னா, லேடிஸ் அன்னைக்கு வந்து நீங்க வந்தீங்கல்ல, நீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சரி நான் சில விஷயங்களை சொல்ல போறேன். சில நோபல்ஸ் வந்து நீங்க வந்ததை வச்சு என்கிட்ட சில பிரச்சனைகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு நிறைய நோபல்ஸ் கூட ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் கிடையாது, அதனால உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பா. அது எதுக்காக நம்ம ஹீரோ போட்டிருப்பா அப்படின்னா, இவங்க வந்து விசிட் பண்ணதுனால டே எதுக்குடா நீங்க வர சிக்கத்தை கொடுக்குறீங்க, 2 சிக்கமான ஃபேமிலி சேர்ந்தீங்கன்னா அது எங்களுக்கு சிக்கமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கொஞ்சம் சிக்கத்தை கொடுக்குறாங்க அந்த நோபல்ஸ். அதனால எப்பா நீங்க வராதீங்க தயவு செஞ்சு எழுத பிரச்சனை ஆகுதுன்ற மாதிரி ஹீரோ சொல்லியிருப்பான். ஆனா இவங்க அதை எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, இந்த நோபல்ஸ் எல்லாம் நிறைய பேர் எனக்கு வந்து ஒத்து வர மாட்டாங்க. அதாவது நோபல் ஃபேக்ஷன், ராயல் ஃபேக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்கும். அந்த 2 ஃபேக்ஷனை உடைச்சு போட்டு புதுசான ஆட்களை ரீப்ளேஸ் பண்ணும், அதாவது ஆட்சியே மாத்தணும் அப்படின்னு நம்ம ஹீரோ இண்டிகேட் பண்றான்னு இவங்க வந்து திங்க் பண்ணிக்கிறாங்க. எப்படிலாம் யோசிக்கிறாங்க பாருங்களேன். சோ சிம்பிளா சொல்லணும்னா நோபல் ஃபேக்ஷன், ராயல் ஃபேக்ஷன் இது 2மே நம்ம ஹீரோக்கு பிடிக்கவே இல்லை. அதை ஒட்டு மொத்தமா வந்து கொன்னுடலாமா, இல்ல கொன்னுட்டா அது வந்து வேலைக்கு ஆகாது, காமன் சென்ஸோட பேசணும் அது பாசிபிள் கிடையாது. ஆனா அதுக்கு பதிலா நம்ம ஹீரோ சொன்ன மெத்தட் என்ன அப்படின்னா, அவங்க மொத்த பேரும் ரீப்ளேஸ் பண்ணோம் இவங்களோட ஆட்களை சேர்த்து. அதாவது இவனை யாரெல்லாம் வந்து ஒத்து போறாங்களோ அவங்களெல்லாம் வந்து நோபல் அண்ட் ராயல் ஃபேக்ஷன்ல ரீப்ளேஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கானாமா. ஐயா இதுக்கு தான் எங்க 2 பேரும் ஒன்று சேர்த்தீங்களா, இதுக்கு தான் எங்க 2 ஃபேமிலி ஒன்று சேர்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க பாருங்க. அப்படின்னா கூடிய சீக்கிரம் இந்த ஒட்டுமொத்த உலகமும் அவர் கையில தான் இருக்குன்னு சொல்லி ஹீரோவை வேற லெவலில் கொண்டு போய் வைக்கையில அங்க அப்படியே கட் பண்ணி மறுபடியும் ப்ளூ டவர் மேஜிக்கை காட்டுறாங்க. அங்க அந்த டவரோட லார்டு வந்து வந்துருவாப்ல, வைஸ் கமாண்டர்ல பேசிட்டு இருக்கையில எனதே கவுண்ட் பேலாட்டை வந்து அந்த கேட் வந்து மூட்டாப்ல. ஆமா அவர் தான் மூட்டாருன்ற மாதிரி சொல்ல, 2 வருஷம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தோம், நான் வந்து மூட்டாருன்னு சொல்றேன், என்ன டீட்டெயில் வந்து விளாவரையா விளக்குன்ற மாதிரி சொல்லல. அந்த பொண்ணு ஒரு மாதிரி டிப்ரெஷன்ல இருக்காளா. அங்க அப்படியே கதை ஸ்டார்ட் ஆகும்போது ஹீரோ அப்படியே வீட்டுக்கு டிராவல் பண்ணி போயிட்டு இருப்பா. ஸ்வீட் பொட்டேட்டோ சாப்பிட்டுட்டு எல்லாருமே அவனை பத்தி பேசுறதுனால அவனுக்கு தும்பல் வருது போல. எவனா அவன் எனக்கு கரைச்சு கொட்டிட்டு இருக்கவன் அப்படின்ற மாதிரி வச்சுட்டு இருக்காப்ல. கூடிய சீக்கிரம் யூகேவோட லெட்டர் வரப்போகுது. சரி இந்த வாட்டி என்ன எழுதிருக்கான்றதை பார்ப்போம், மற்ற பசங்களை எப்படி இருக்காங்கன்றது யோசிப்போன்ற மாதிரி ஹீரோ திங்க் பண்ணிட்டு இருக்கேன். கட் பண்ணி யூடியாவை காட்டினா அவ ஹோலி கிங்டம்ல பார்த்தீங்கன்னா ஒரு நன்னா மாறிட்டா போல. நன்னு சொல்ல முடியுது. ஃபேண்டசி வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் சயின்டிஸ்ட்னு வச்சுக்கோங்களேன், அவன் சயின்டிஸ்டா மாதிரி அங்கே நல்ல வேலைகளை செஞ்சுட்டு இருக்கா போல. நல்ல வேலைகள்னா என்னன்னா அவளுக்கு ஏற்ற மாதிரியான வேலைகள். ஆக்சுவலி ப்ளூ டவர்ல என்ன நினைச்சு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுவாங்க. நம்மளோட டவர் மாஸ்டர் இருக்காரு பார்த்தீங்களா, தலைவர் உருவாப்புல 8th சர்க்கிள் மியூசிஷியன் வந்த பிறகு பெரிய வேலையை முடிச்சுட்டு வந்துட்டேன்ற மாதிரி சொல்ல, ஐயா நீ கொடுத்த வேலையை நானும் முடிச்சுட்டு டிப்ரெஷனா பேசுவாளா, எப்பா எப்பயுமே வந்தப்போ இந்த பண்ணு கத்துவாள், இவன் டிப்ரெஸ்டா இருக்கான என்ன நடந்துச்சு, நான் வந்து கேட்டை ஃபீல் பண்ணலையா, யார் க்ளோஸ் பண்ணது என்ன ஆச்சுன்ற மாதிரி கேட்கையில அதுவா கவுண்ட் பலாட்டி வந்து க்ளோஸ் பண்ணாருன்ற மாதிரி சொல்லுவோம். பொண்ணு வந்து சின்ன வயசுலேயே டவர் மாஸ்டரோட வைஸ் மாஸ்டரா மாறிட்டதுனால இவளுக்கு கொஞ்சம் எகத்தாலும் அதிகம், திமிரு அதிகம். அது வந்து ஆக்சுவலா நல்ல விஷயம்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அவளோட டேலண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அது இருக்கிறது பெரிய ஆச்சரியமே கிடையாது. சின்ன வயசுலேயே வந்துட்டதுனால அவன் அந்த மாதிரி பண்றான். ஆனா அவள் 7th சர்க்கிள் அட்டைன் பண்ணிட்டா அப்படின்னா அவளுக்கு வந்து அந்த மேஜிக்கோட அந்த இது என்ன டெப்த் என்னன்றது புரியும். அப்போ இந்த அரகன்ஸ் எல்லாம் விட்டுருவா. அந்த டைமுக்காக தான் இவரும் காத்துட்டு இருந்து சைலண்டா இருந்திருப்பாரு. ஆனா இப்ப பார்த்தா இவரோட கேரக்டர் டோட்டலா சேஞ்ச் ஆயிட்டு வேற மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கா. என்ன கதைன்னு தான் தெரியும். எனக்கு தெரியும் கொஞ்சம் நாளைக்கு நான் வந்து இங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எமர்ஜென்சின்றனால தான் போனேன். அது கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு. நான் போன நேரத்தில் இங்கே தானே நடந்துச்சா, என்ன ஆச்சு என்ன சம்பவம்ன்ற மாதிரி ஒரு துருவி கேட்குறாப்புல. அப்போ அந்த பொண்ணு ஒரு மாதிரி சோகமாக எழுந்து நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்றா. ஓ அந்த கவுண்ட் தான் க்ளோஸ் பண்ணாரா, எப்படி வந்து அவரு உன்னை அந்த சத்தியவாக்கு எடுக்க வச்சாருன்னு எனக்கு எக்ஸாக்டா சொல்றியான்ற மாதிரி கேட்கல. என்னால் சொல்ல முடியாது, ஏன்னா சீக்ரெட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு நான் மொத்தமாக வந்து சத்தியவாக்கு எடுத்துட்டேன்றதுனால அதை என்னால் பண்ண முடியாது. ஏன்னா பண்ண இந்த பொண்ணோட உயிருக்கே ஆபத்து வந்துருப்பாமா. அப்போ ஆச்சரியப்பட்டு சத்தியவாக்கு எடுக்கிற அளவுக்கு அவன் மந்திரத்தை யூஸ் பண்ணானா மேபி ஆரிஜின் மேஜிக்கா கூட இருக்கலாம் அப்படின்னா கவுண்ட் பலாட்டை மேல ஒரு கண்ணு வைக்க வேண்டியதான். இது இன்ட்ரெஸ்டிங் ஆகிக்கிட்டே இருக்கு, அவ யான்றதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவர் நினைச்சிட்டு இருக்காரு. அப்படியே ஒரு மாசம் ஓடிட்டு ஒரு மாசத்துக்கு பிறகு நம்ம ஹீரோட மந்திரமும் நல்லாவே டெவலப் ஆயிடுது. அந்த ஆர்டிஃபேக்ட் எடுத்ததுனால இவனால ஒரு நாளைக்கு வந்து நிறைய டைமும் மேஜிக் யூஸ் பண்ண முடியுதாமா. நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரீசர்ச்சஸ் எல்லாம் வந்து போட்டு எழுதி வச்சிட்டு இருக்காப்ல. நம்ம மந்திரத்தை எங்க எப்படி செட் பண்றோம் அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பொறுத்து அது வந்து என்ன மாதிரி அட்டாக் ஃபோர்ஸ் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுன்ற மாதிரி மாறும் போல. அதனால அதுக்கேற்ற மாதிரி இன்னும் நிறைய ரீசர்ச்சஸ் பண்ணணும்னு ஹீரோ யோசிக்கையில, ஐயா அண்ணா உங்க மந்திரம் டெவலப் ஆகிட்டே போகுது அப்படியா சொல்றப்புல. ஆமா ஐயா நான் செகண்ட் சர்க்கிள் மேஜிக்ல இவ்வளவு ஸ்ட்ராங்கா வந்து கேள்விப்படுறதே இல்லை, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். நீங்க ஒவ்வொரு நாளும் வந்து செம டெவலப் ஆகிறீங்க, இது பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமா இருக்குது. ஆமா நீ சொல்றது உண்மைதான், ஏன்னா ஆவரேஜான கிராவிட்டி ஸ்பெல்னால இந்த அளவுக்கு ஒர்க் ஃபோர்ஸ் உருவாக்க முடியாதுன்னு எதிரே காமிச்சாக்க ஒரு பெரிய பள்ளம் நம்ம ஹீரோ வந்து அந்த அளவுக்கு வந்து பண்ணி வச்சிருக்கான் போல. கிராவிட்டி மேஜிக் பேசிக் வேற இதை சொல்றான். எனக்கு
இல்யூஷன் தெரியுதா இல்ல உண்மையாவே இது ஸ்ட்ராங்கா இருக்கா அப்படின்னு ஹீரோக்கு ஒரே சந்தேகமா தான் இருக்குது. இப்படி இந்த பவருக்கு ஒரு ரீசன் இருக்குதுன்னா அதுக்கு காரணம் வந்து எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் அப்படின்னு சொல்லலாம். அது நாளாக நாளாக ஒரு சாதாரண மெத்தடை நம்ம பயன்படுத்தினாலவே அது ரொம்ப அசாதாரணமா தெரியும். உதாரணத்துக்கு நீங்க ஒரு ஃப்ரைட் ரைஸ் செய்றீங்க வச்சுக்கோங்களேன். அதுல வெறும் முட்டை, உப்பு, சாப்பாடு, அப்புறமா கொஞ்சம் பெப்பர் இது நார்மலா தான் இருக்கும். ஆனா நீங்க செய்ய 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 அதுல மாஸ்டர் ஆகி அந்த சாதா சாப்பாடு ஒரு மாதிரி சூப்பரா ஆகும் பாத்தீங்களா, அதுதான் ப்ரொஃபிஷியன்சி. ஸோ இவன் அந்த மந்திரத்தை தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறதுனால அது வந்து செகண்ட் சர்க்கிள் மேஜிக்கா இருந்தாலுமே அதோட அவுட்புட் வந்து பயங்கரமா இருக்குது அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். ஆனா ஆக்சுவல் விஷயம் அது கிடையாது. இவனும் ஏகப்பட்ட ரிசர்ச் பண்ணி ஒவ்வொரு மெட்டீரியல் எப்படி ஒர்க் ஆகும், ஒவ்வொரு விஷயங்களுக்கு என்ன மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு, பிரின்சிபல் இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அப்படிதான் மேஜிக்கை போடுவான். அது எப்படி ஃபயர் பவர் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்றதுக்கான எக்ஸ்பிளனேஷன் இவனால டீட்டெயிலாக கொடுக்க முடியுது. இவன் வந்து பெட்டரான கண்டிஷன் இருக்கிறதுனால கூட இருக்கலாம். அதுக்கப்புறம் ஈவன் வந்து எப்பயும் போல லெட்டர் எடுத்து கொடுக்குறாப்ல. யூடியா தான் வச்சிருப்பா, அதை வந்து எடுத்து படிக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து போறான். இப்போ இவனால ஒரு நாளைக்கு 3 வாட்டி மந்திரத்தை யூஸ் பண்ண முடியுதுன்னு சொல்றாங்க. யூடியா லெட்டர் எடுத்துட்டு உள்ள போகும்போது அவன் யோசிக்கிறது என்னன்னா, மேபி இவனோட பவர் இன்க்ரீஸ் ஆனதுக்கு ரிவார்ட் ஆஃப் அ கர்ஸ் கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கர்ஸ் அப்படின்றது ஒரு ரிச்சுவல் வந்து போடுறான்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தன் தன்னோட உடம்புல ஏதோ ஒரு விஷயத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணி ஒன்னு தன்னை பவர் ஆக்கிக்குவான், அப்படி இல்லைன்னா அதுக்கு வேற ஒருத்தங்களை பவர் ஆக்குவான் இல்ல கர்ஸ் பண்ணுவான். அது வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் ஆகும். ஆனா என்ன சுத்தி என்ன கர்ஸ் பண்ற அளவுக்கு எவனும் கிடையாது. ஸோ அது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்ல. ஒருவேளை வந்து ஃபெய்த்னால எப்படி ஆகுதா அப்படின்னு அதுக்கு டைரக்டான எக்ஸ்பிளனேஷனும் கிடையாது. பட் ஹீரோ இப்படி நிறைய விஷயங்கள் நடந்து 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 அது ஒரு மாதிரி சலிச்சு போயிட்டு சரி இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் தேடிட்டு இருந்தா நமக்கு எப்படி இருந்தாலும் கிடைக்காதுன்றது தெரியும். அதனால அதை வந்து அக்செப்ட் பண்ணிட்டு போவோன்ற மாதிரி வாழ்க்கையில அப்படியே வந்து தொடர்ந்து போயிட்டு இருக்காப்ல. அங்க அப்படியே கட் பண்ணி அந்த ஹோலி கிங்டம் காட்டுறாங்க. அதோட கேபிட்டல் சிட்டில பார்த்தீங்கன்னா எல்லாமே ஷிரோனா அப்படின்ற ஒரு காடஸ் தான் வந்து வேண்டுவாங்க போல. அதுல ஈஸ்ட் பிரேயர் ஹவுஸ்ன்ற ஒரு இடம், அந்த இடத்துல ஒரு நைட் வந்து நம்மளோட யூடியாவை மீட் பண்றாங்க. இந்த ஆள் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா நைட் ரேங்க்ல இருக்காரு. இவரோட லோ ரேங்க் தான் அந்த யூடியா பொண்ணு. ஆனாலுமே யூடியாக்கு ஒரு மரியாதை கொடுத்துட்டு இருக்காரு. அதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ரீசனுமே இருக்குது. வந்த உடனே இந்த மாதிரி இன்னைக்கு ஒரு 25 பேரை சேவ் பண்ணும், அது எல்லாத்துக்குமே காரணம் நீங்க தான், அவங்க பீஸ்ஃபுல்லா வாழறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் என்ன பண்ணேன், நான் எதுவே பண்ணல, நான் ப்ரே மட்டும் தான் பண்ணேன், நீங்க தான் வந்து எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணீங்க. ஸோ அதனால உங்களுக்கு தான் இது எல்லாமே சேர வேண்டியது இருக்குது. அப்படிலாம் இல்லை, நீங்க வந்து எனக்கு சொல்லி கொடுத்ததுனால தான் என்னால் வந்து கரெக்டான பாதையில் நடந்து போக முடிஞ்சது. அதனால இந்த ரிவார்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தான் சேரணுன்ற மாதிரி அதுக்கு எப்பவுமே கிரேட்ஃபுல்லா இருப்பான மாதிரி சொல்றாப்ல. என்ன ஆச்சுன்னா சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு மாதிரி பயங்கரமான ஒரு டிப்ரெஷனுக்கு போயிட்டு இருக்காப்ல. ஏன்னா இவனோட டிவைன் பவர் அவனால ஃபீல் பண்ணிருக்கவே முடியாது, கிவ் அப் பண்ணலான்ற மாதிரி வச்சுட்டு இருந்திருப்பாப்ல. ஆனால் பெருசாக டெவலப்பும் ஆக முடியல, அந்த ஜஸ்டிஸ்க்கு எதிராக போராட முடியல. அந்த நேரத்தில் தான் யூடியா வந்து நீங்க நம்பிக்கை இழந்தீங்கன்னா இந்த மூன் மேல நம்பிக்கை வைங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு மூன் மேல நம்பிக்கை வைக்கணுமான்ற மாதிரி யோசிச்சு சரி ஓகே நம்ம ஏதோ பண்ணி பார்த்துட்டோம், இதையும் பண்ணி பார்ப்போம், நமக்கு அந்த பவர் கிடைச்சா போதுன்ற மாதிரி நினைச்சு அந்த பையனவே அந்த மூன் மேல ஃபெய்த் பாப்ல. அந்த 3 தடமும் ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கையில ஒரு சில நாட்கள் கழிச்சு அவனுக்கு டிவைன் பவருமே கிடைக்கும். அது ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும் அந்த இடத்துல மேபி இது டெம்டேஷனால டெவிலோட பவரை பயன்படுத்தி என்ன அப்படின்ற மாதிரி பயப்பட ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அந்த இடத்துல எல்லாரும் வேண்டது வந்து வேற ஒரு கடவுள், இவன் வேண்டது வேற ஒரு கடவுள். ஸோ ஒரு வேளை இது வந்து தப்பான வழியில போறோம்ன்ற மாதிரி யோசிச்சு அதுக்கப்புறம் அந்த பவரை வச்சு என்ன பண்றான் அப்படின்னா அவன் வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாப்ல. ஏன்னா அவன் மனசுக்குள்ள ஒரு பக்கம் வந்து அந்த எண்ணம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் எல்லாமே கடவுள் தானே யோசிச்சிருப்பான். இவனுக்கு டிவைன் பவர் இருக்கு, காட் செலக்ட் பண்ணாருன்ற மாதிரி யோசிச்சு ட்ரெயின் பண்ணிட்டு இருக்க வேலையில யூடியாக்கிற ஒரு நாள் வந்து கேட்டிருப்பாப்ல, எதுக்காக என்ன மூன் மேல ட்ரஸ்ட் வைக்க சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து காரணம் ஃபெய்த் தான். இப்போ நீ கடல்ல இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீ இன்விசிபிளா ஃபெய்த் வச்சிருச்சுக்க, அது ரொம்ப நாளைக்கு நீடிச்சு நிலைக்காது. ஆனா இப்போ மூன் வந்து ஒரு பிசிக்கல் அப்பியரன்ஸ் மாதிரி இருக்குது இல்லையா, அதுல நீ ஃபெய்த் சொன்னாக்கா ஓகே மூணுன்றது நமக்கு முன்னாடி இருக்கு அப்படின்னு சொல்லி உன்னோட நம்பிக்கை அதிகமாகும், அது ரொம்ப நாளைக்கு நீடிச்சு நிலைக்கும். அதனால தான் உன்னை மூன் மேல நம்பிக்கை சொன்னேன். ஆனா கடவுள்ன்றது தூண்லும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார், அந்த மூன்லும் இருப்பார் அப்படின்ற மாதிரி பஞ்சலாம் போட்டிருப்போம். அதுக்கப்புறம் அந்த பையனை அதை அக்செப்ட் பண்றப்பாப்ல. பசங்களுக்கு எப்பயுமே வந்து இந்த சாதாரண நம்பிக்கைகளை வந்து ஒரு உருவம் கொடுத்தோம் அப்படின்னா அதோட நம்பிக்கையோட அந்த லெவல் இருக்கு இல்லையா, அது ரொம்ப வந்து பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் ஆகும். அவங்க வந்து பயங்கரமா அது மேல ட்ரஸ்ட் வச்சிருப்பாங்க. அதை தான் இந்த இடத்துல அந்த யூடியூப் போட்டு பண்ணியிருக்கா. அப்படியே கட் பண்ணி பிரசன்ட்ல காட்டுறாங்க. இப்பதான் இந்த கதையெல்லாம் சொல்லி முடிச்சாங்க இல்லையா. ஸோ இதனால தான் வந்து லோராக்கா இருந்தாலும் யூடியூக்கா அவன் வந்து நன்றி கண்ணா இருக்கா. ஏன்னா அவளால தான் அந்த ட்ரஸ்ட்டை கெயின் பண்ணி அவன் இப்போ ஹோலி நைட்டா மாறி இருக்கான். அதனால மூணுக்கு ப்ரே பண்ணுவான்ற மாதிரி யூடியூப் கேட்கும் போது அவனும் ஓகேன்னு சொல்றான். அதுக்காக நிறைய பேர் கேதர் ஆயிருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டி வச்சு என்ன பண்றாங்கன்னா மூணுக்கு ப்ரே பண்றாங்க. இந்த ப்ரேயர்ஸ் எல்லாம் இப்போ ஆரம்பிச்சு அப்படியே ஒரு மாதிரி ஒரு பவரா கன்வெர்ட் ஆகும். அதை பத்தி நமக்கு பெரிய டீட்டெயில் சொல்ல, ஆனா இந்த இடத்துல ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குன்ற மாதிரி மட்டும் நமக்கு காட்டியிருப்பாங்க. அதன் பிறகு ஹீரோக்கு எப்பயும் போல மாச லெட்டர் வந்துருது. வந்த பிறகு பார்த்தா அது என்ன நார்மலா இவன் இப்படி இருக்கான் அப்படி இருக்கான்ற மாதிரி லெட்டர் தான். ஆனா அவளை தவிர வேற எனக்கு லெட்டர் அனுப்ப மாட்டாங்க. அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்த்தாக்கா என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி முடியுது. ஏன்னா நேரில் என்ன மீட் பண்ணதே கிடையாது. இவன் வந்து நான் ஃபர்ஸ்ட் காப்பாற்றுற குழந்தைன்றதால் மட்டும் தான் எங்களை பேசிட்டு இருக்கா. மற்ற யாருக்கெல்லாம் எங்களை பேசணும்னு அவசியம் கிடையாது. இருந்தாலும் எனக்கு ஒரு ஆசை இருக்கு, அவங்களாம் போடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டில் டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் ஐ எம் பிரிவென்டிங் திஸ் அப்படின்ற மாதிரி இங்கிலீஷில் கொஞ்சம் கூட வரப்பல. என்னன்னா இந்த உலக தலைக்கிறதுலேருந்து அந்த 5 சிங்ஸை நான் வந்து கொண்டு வந்துட்டு இல்லையா இந்த பக்கம், அதுவே ஒரு பெரிய விஷயம் தான். ஸோ அதை நினைச்சு நான் சந்தோஷப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு டிப்ரெஷன் வரப்பல. ஒரு பக்கம் கஷ்டப்பட்டு குழந்தைகளை வளர்த்து 1 லிட்டர் கூட வரலையே அப்படின்ற மாதிரி சோகம். இன்னொரு பக்கம் சரி ஓகே நம்ம ஒரு பீஸ்ஃபுல் லைஃப் ஆடுறோம், 5 சீன்ஸ் வந்து கிரேட் டிசைன்
டிசாஸ்டர் உருவாக்கல அப்படின்ற மாதிரி ஒரு சந்தோஷம். அப்போன்னு பார்த்து ஈவன் கூப்பிட்றாப்ல, "கவுண்டர் ஃப்ரீயா இருக்கீங்களான்னு?" என்னடா அவனுக்கு வேணுன்ற மாரி கேட்க, "ஒண்ணும் இல்ல. அந்த குழந்தைங்கள பத்தின சில இன்ஃபர்மேஷன் வந்திருக்காமா. அத ஷேர் பண்ணலான்ற மாரி தான் கூப்பிட்டேன்ற மாரி சொல்ல." என்ன ஆச்சு? ரேடன பத்தி லாஸ்ட் டைம் கேட்டல்ல. அதுதான். கொஞ்சம் ஸ்டார்ட்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சொல்றியா? இந்த எனக்கு புடிச்ச அனிமி கதையில வர மாரி அவன் வந்து மெரைன் ஆகும்னு சொன்னாக்கா மாத்தி பைரேட் ஆயிடலையே அப்படின்ற மாரி கேட்கையில, ஆமா நீங்க நெனச்ச மாரி அவன் அப்படிதான் ஆயிட்டான். அதுக்கு முன்னாடி சேலோங்க பத்தி தெரிஞ்சுக்கோங்க. அவங்கள அந்த டெசர்ட் பிளேஸ்க்கு அனுப்பிச்சீங்க இல்லையா? 32 பேர வந்து வின் பண்ணி, இப்போ இன்னும் பார்த்தீங்கன்னா, அவன் 100 சேலஞ்ச் முடிச்சாக்கா பாபா யாகா வந்து சேலஞ்ச் பண்ணலாமாமா. அதாவது அங்க இருக்க டாப்பான ஸ்ட்ராங்கஸ்ட் பீப்பிள் அவங்கள தான் பாபா யாகான்னு சொல்லுவாங்க. இப்போதைக்கு 32 ஃபைட் வின் பண்ணிருக்காலாமா. இது இருக்க ஹையஸ்ட் ஸ்ட்ரீக்கா இருக்கிறது பார்த்தீங்கன்னா லயன் கிங் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு ஆள் போல. அவன் வந்து 42 வின் எடுத்திருக்கான். கூடி சீக்கிரமே அந்த ஆளையும் டிஃபீட் பண்ணிட்டு வந்து பாபா யாகாவா மாறிடுவான். அந்த 100 டிஃபீட் முடிச்சிட்டு அந்த காலனின்ற இடத்துல ஃபுல்லாவே பவர் ஹவுஸ் தான் இருக்காமா. எல்லாருமே செம ஸ்ட்ராங்கான பீப்புள் தான். ஸோ அவங்க மத்தியில வந்து சண்டை போட்டு இவ கான்சிக்யூட்டிவா 32 வின் எடுத்திருக்கான்றதே மிகப்பெரிய மேட்டர் தான். அவளுக்கு எந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்குன்றது அப்படி காட்டுது. அண்ட் டியூஸோட ஆர்டர் நைட்ல 8 பார்பரியன் சீஃப், அந்த பார்பரியன்ஸ் ஒருத்தர் சொன்னாங்க இல்லையா, அதுல இருந்து 8 பேர் சீஃபா இருப்பாங்களாமா. அதுல குர்கா ஆஃப் த ஸ்னோல் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான பாஸ் வந்து முடிச்சு விட்டுருப்பான். அவனுங்க எல்லாம் வந்து சில ரிச்சுவல்ஸ் பண்ணிட்டு அந்த ஹியூமன் எபிலிட்டிஸை தாண்டி பயங்கரமான பவர்ஸ் எல்லாம் பயன்படுத்துவானுங்க போல. ஸோ அவனுங்களே அவங்க டிஃபீட் பண்ணிருக்காங்கன்னா இது வந்து எந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் டெவலப் ஆயிருக்கான்றது நல்லாவே பாருங்க. பார்பரியன்ஸ் வந்து கூடுதல் இருக்கானுங்க. ஓகே, டியூஸோட கதையும் நல்வழியில போற மாதிரி தான் தெரியுது. அடுத்து வேற என்ன பண்ணலான்ற மாதிரி யோசிக்கையில டியூஸோட கதை இன்னும் முடியலங்க. அவனோட ரெப்புடேஷன் ஏறிட்டே தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்வாடான ரெயின் ஹார்ட் தெரியும் இல்லையா, அவன் அளவுக்கு ஈக்குவலான ரெப்புடேஷன் அவன் கெயின் பண்ணிட்டான். அவனோட ஸ்ட்ராங் சொல்லிட்டு இருக்காங்க. அவனை போய் நேர்ல பார்த்தா நமக்கு வந்து எதனா தோதுபடுவான்ற மாதிரி ஹீரோ திங்க் பண்ணிட்டு இருக்கான். சரி ஓகே, எதுக்கு அப்படி போறது, அடுத்து வேற யாரை பத்தியாவது சொல்லுன்ற மாதிரி கேட்கும்போது ரின்னே வந்து அப்பரேசரா மாறிட்டாங்களாமா. அது மட்டும் இல்லாம பிளாக் இம்பிரின்ஸ்ன்ற மெத்தடை பயன்படுத்தி நிறைய பவர்ஸ் எல்லாம் பண்ணி தரதுனால ஏகப்பட்ட நோபல்ஸ் ஏராங்க் அட்வென்ச்சர்ஸ் எல்லாம் அங்க போயிட்டு இருக்காங்கன்ற மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் போயிட்டு இருக்கு. அப்போ ரேடான் என்ன ஆனா, ரேடான் உண்மையாவே பைரேட்டா மாறிட்டானா அப்படின்னு கேட்கையில, உங்களுக்கு 7 ஆர்கியோபாலஜிஸ்ட் ஆஃப் த கோஸ்ட் ஆஃப் ராக்சஸ் அது வந்து தெரியும் இல்லையா, அதாவது என்ன அப்படின்னா அந்த ராக்சஸ்ன்ற இடத்துல வந்து 7 மிகப்பெரிய பைரேட் கேங்ஸ் இருக்காமா. அதுல இருக்கிறதுல லார்ஜஸ்டான ஆர்கோபெலியாவான ஃபர்ஸ்ட் இதோட கேப்டனா மாறிட்டானாமா. அதாவது அந்த 7 பைரேட் கேங்குகளோட இருக்கிறதுல மிகப்பெரிய கேங்கான ஃபர்ஸ்ட் பைரேட் கேங்கோட தலைவனா அவன் மாறிட்டானாமா. அதுக்கு வாய்ப்பே இல்ல. ஒரு குழந்தை கஷ்டப்பட்டு டெவலப் பண்ணி வளர்த்தா அவன் பைரேட் ஆவான்னு சொல்றானாமா. அந்த மாதிரி கதையெல்லாம் இருக்குது. டேய், இது வேற மாதிரி டைரக்ஷன்ல போகுதுடா. இதுல நடக்கும் நினைச்சு கூட பார்க்கல. அவன் அந்த இடத்துல அமைச்சது எதுக்கு தெரியுமா, அவன் நல்ல சென்சிங் எபிலிட்டி இருக்கிறதுனால தலைவன் இன்னும் போயிட்டு என்ன பண்ணும் அப்படின்னா நிறைய ட்ரெஷர்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு ஒரு ட்ரெஷர் ஹண்டரா மாறு அப்படின்னு அமுச்சு விட்டேன். ஆனா அந்த பைத்தியக்கார போயிட்டு என்ன வேலை பண்ணிருக்கா பார்த்தா ஒரு பைரேட்டா மாறிட்டு வந்திருக்காப்ல. பைரேட்டோட வேலைகளும் அந்த ட்ரெஷர் ஹண்ட் பண்றதா, அது மட்டும் பண்ண மாட்டாங்க இல்லையா, நிறையும் பண்ணிட்டு இருப்பாங்க. இவன் என்ன பண்றது தெரியல. சரி விடு, இப்போதைக்கு அவனுக்குன்னு ஒரு மிகப்பெரிய கப்பல் க்ரூ ஏன் ஐலாண்டே ஒன்று வந்து ஓன் பண்ணி வச்சிருக்கானாமா. அந்த மாதிரி டெவலப் ஆயிட்டு இருக்காப்ல பையன். அவனை மீட் பண்ணாக்கா என்ன மாதிரி ரியாக்ஷன் கொடுக்க போறான்னு தெரியல நம்ம ஹீரோ. அவனுக்கு சில சந்தேகங்களும் இருக்கு. என்னன்னா அந்த ஆர்கிபோலியோட அந்த கேப்டன்ஸ்லாம் வந்து சூப்பர் ஹியூமன் சொல்லப்படுறாங்க. செம்ம பவர்ஃபுல்லா இருப்பாங்களாமா. அவங்க டிஃபீட் பண்ணி இந்த பையன் எப்படி வந்து கேப்டனா மாறினா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த நேவல் காம்ப்ளெக்ஸை பத்தி அவ்வளவு நாலேஜா இருக்குது அந்த பையனுக்கு. அட போடா, அந்த கேம்ல எவ்வளவு கஷ்டப்பட்டு ட்ரெஷர் ஹண்டரான வேலையெல்லாம் நான் பார்த்துட்டு இருந்தேன். அதனால தான் அதுக்கு நல்ல பொட்டன்ஷியல் இருக்கு. இவன் செம பணக்காரன் ஆவான்னு பார்த்தா பணக்காரன் தான் இருக்கான். ஆனா ஒரு மாதிரி வில்லனா மாறிட்டானே. நான் வளர்த்த பிள்ளைங்களும் இவன் தான் ஒரு மாதிரி மாறி போயிட்டான் போலன்ற மாதிரி ஹீரோ திங்க் பண்ணிட்டு இருக்காப்ல. அங்க அப்படியே கட் பண்ணி ராக்சஸை காட்டுறாங்க. அந்த 7 ஆர்கியோபாலஜில ஃபர்ஸ்ட் ஆர்கியோபாலஜி ஈக்கத்திலே பெருசு அப்படின்றத நம்ம ஆள் வந்து காட்டிட்டு இருக்காங்க. அந்த பாக்குறதுக்கு சிட்டி மாதிரி இருக்குது. அந்த இடத்த ஒட்டுமொத்தமா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தவன் த கிரேட் பைரேட் ரெட் ஸ்லேயர் சொல்லப்படுற ஆல்கரடின் ஒரு ஆளாமா. அவனை டிஃபீட் பண்ண வேற யாரும் கிடையாது, நம்ம தலைவர் இருக்கிற மாதிரியா புது கேப்டனான ஆர்கியோபோலியோ ரேடான். அவன் தான். ஆக்சுவலா ரேடானுக்கே நிறைய டவுட்ஸ் இருக்கும். அதாவது நம்ம ஆள் ஃபர்ஸ்ட் இவனை அமைச்சிருக்கும் போது எதுக்கிட்ட ஒரு சம்பந்தமே இல்லாம அமைச்சாரு, இந்த ஆள் வந்து என்னதான் வேணுமா அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்திருப்பாப்ல. அவர் வந்து இவனுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காருன்றதால ஒரு அண்ணன் மாதிரி தான் யோசிச்சுட்டு இருந்திருப்பாப்ல. பயாலஜிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட் செத்துட்டு இருந்த அவனை எப்படியோ காப்பாத்தி கூட்டு வந்து யூடியா மீட் பண்ணி அவனோட எபிலிட்டிஸை அவைக்கன் பண்ணிருப்பாங்க. முதல்ல அவருக்காக வேலை செய்யும் போது பெருசா அவனுக்கு ஃபீல்ட் இருந்திருக்காது, ஏன்டா இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா அந்த லெட்டர் வந்திருக்கும், அந்த கிஃப்ட் தேடி வந்திருப்பான். அந்த இடத்துல வந்து எதுக்கு இவர் ட்ரெஷர் ஹண்டரை மாற சொன்னாரு எனக்கு சுத்தமா புரியவே இல்லையா. அதை வச்சுட்டு எனக்கு என்ன யூஸ்ன்ற மாதிரி திங்க் பண்ணிட்டு அந்த கிஃப்ட் ரிசீவ் பண்ணி பார்த்துருப்பாப்ல. அவரை நோக்கி இவனுக்கு லைட்டா கோவமும் இருந்திருக்கும். ஏன்னா ஆக்சுவலா இந்த மெரைன் ட்ரைப்லேயே வந்து ஒன் ஆஃப் த ரேரஸ்ட் ட்ரைப் தான் ரேடான் இருந்த ட்ரைப். அதோட பேர் என்னன்னா மோமைட்ஸ்ல ஏதோ ஒரு இது வித்தியாசமான பேர்லாம் சொல்றானுங்க, அது நமக்கு புரியல. பட் அப்படி பீஸெல்லாம் வாழ்ந்துட்டு இருந்தவங்க எல்லாரையுமே வந்து அந்த பிளாக் திங்ஸ் வந்து மொத்தமா கொண்டு போட்டிருக்கோம். இவன் மட்டும் தான் உயிரோடு இருந்திருப்பான். அதை வந்து ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிருப்பாங்க. இவனோட சேர்ந்து அவங்க அப்பா அம்மா வந்து காப்பாத்தி கூட்டு வந்தப்பட்ட அந்த வேலையில சில பேர் வந்து அவங்களை பிடிச்சி மொத்தமா கொண்டு போட்டிருப்பாங்க அவங்களோட பவர்ஸ்க்காக. முதல்ல அந்த ஆட்கள் மேல ரிவெஞ்ச் எடுக்கணும்ன்ற மாதிரி நினைச்சிட்டு
எதிர்பார்ப்பல. ஆனா அவனுங்களை ரிவெஞ்ச் எடுக்காம எதுக்காக நான் வந்து ஸ்லேவ் மார்க்கெட்ல விற்கப்பட்டு காப்பாற்றப்பட்டு இந்த இடத்துக்கு ட்ரெஷர் ஹண்டரா திரும்ப வந்திருக்கேன் எனக்கு புரியலன்ற மாதிரி செம்ம டென்ஷன்ல சுத்திட்டு இருப்பாப்ல. அப்போ முதல்ல ஆர்டர்ஸ் வந்து ஃபாலோ பண்ற மாதிரி நம்ம அவர் ஏமாது அதுக்கப்புறம் நமக்கான வேலைகளை பார்ப்போன்ற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்கல. அவனுக்கு எதிர ஒரு கப்பல் போகும். அந்த கப்பல்ல பார்க்கையில அவனுக்கு ஒரு விஷயத்தை சென்ஸ் பண்ணுவான். அவ்வளவுதான் தூக்கி வரி போடும். என்னடான்னா இவன் பேரண்ட்ஸை கொண்டு அந்த பர்சன்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாருமே ஒரே இடத்துல கேதர் ஆயிப்பாங்க. அந்த கேதர் ஆன பர்சன்ஸ் வேற யாரும் கிடையாது. அந்த ஆர்கிபோலியோட கேப்டன் சொல்லப்படுற 7 பேர் தான் ஹெவன்லி கிங்கோட பவர்னு சொல்றாங்க. அதாவது நம்ம ஹீரோ சொல்லிருப்பாலே அவங்கள சூப்பர் ஹியூமன் சொல்லிட்டு அவங்க எப்படி சூப்பர் ஹியூமன் ஆனாங்க தெரியுமா? இவங்க பேரண்ட்ஸை கொண்டாங்க தெரியுமா? அவங்க ரேரஸ்டான ரேஸ்ன்னு சொன்ன இல்லையா அவங்களோட கை கால்களை வெட்டி அதை ஏதோ ஒரு இடத்துல சாக்ரிஃபைஸா என்ன பண்ணானுங்கன்னு தெரியல. சோ அது மூலியமா அந்த பவரை ஆப்டின் பண்ணிருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் செப்பரேட்டான ஒரு டிஃபரன்ஷியேட்டட் பவர் இருக்குது. அந்த பவர் பயன்படுத்தி தான் அவனுக்கு கேப்டன்ஸாவும் மாறி இருப்பாங்க. சீ காட் கிட்ட சேக்ரெட் ட்ரெஷரான இவங்களோட ஒன் ஆஃப் த பார்ட்டை வந்து கொடுத்து ஆப்ரேட் பண்ணக்கூடிய அவங்க இனத்துக்கு மட்டுமே சொந்தமான அந்த பவரை இந்த ஆட்கள் ஆப்ரேட் பண்ணிருக்காங்க. இதை அவன் பார்த்ததோ உடனடியாக அவங்கள போய் கொள்ளணுன்ற ஆசை வந்திருக்கும். ஆனா அப்பதான் அவனுக்கு ஒரு விஷயம் ரியலைஸ் ஆகுது. அவங்களுக்கு கொள்ற அளவுக்கு ஸ்ட்ராங் கிடையாது. அண்ட் நம்ம ஹீரோ எதுக்காக இவன் இங்க அமைச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கிரேட் மூடுக்கு எப்படி என்னோட கதைகள் தெரிஞ்சது தெரியல. ஆனா அவர் யாரை நான் ரிவெஞ்ச் எடுக்கணும்னு ஆசைப்பட்டனோ அவங்களே கண்ணு முன்னாடி எடுத்திருந்து வச்சாரு. இந்த பர்பஸ் என்னன்றது எனக்கு நல்லாவே புரிஞ்சிடுச்சு அப்படின்னு அவன் ட்ரெஷர் என்றா கொடுக்கப்பட்ட அந்த ஒரு மெட்டீரியல் இருக்கு இல்லையா அதை அவன் யூஸ் பண்ணன்ற மாதிரி யோசிப்பான். அந்த மாதிரி டம்மி நினைச்சிருப்பா. ஆனா ஹீரோ இது கொடுத்து அமைச்சிருக்கானா இதுக்கு ஏதோ ஒரு இன்டென்ஷன் இருக்கும் போல. அதனால அதை நான் வந்து யூஸ் பண்ணி பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அதை போட்டு என்ன பண்றான்னு நீச்சல் அடிச்சு நிறைய ட்ரெஷர்ஸ் அவன் கண்டுபிடிப்பான். அப்படி அவன் கண்டுபிடிக்கிற ஒவ்வொரு ட்ரெஷருமே அவனுக்கு ஒரு வகையான பவர் வந்து கிராண்ட் பண்ணும். சோ அந்த பவர்ஸை பயன்படுத்தி கம்பைன் பண்ணி தான் கடைசியா அந்த பையன் ஓரளவுக்கு இவங்க கூட சண்டை போற ஸ்டேஜுக்கு டெவலப் ஆயிருப்பான். இவன் என்ன நினைச்சுக்கிறானா இதை நம்ம ஹீரோ இன்டென்ஷனா பண்ண ட்ரெஷர் ஹண்டரா சொன்னது வந்து ட்ரெஷர் ஹண்ட் பண்ணி வாழுன்னு சொல்றது கிடையாது. அந்த ட்ரெஷர்ஸ் ஹண்ட் பண்ணி உனக்கு தேவையான பவரை கேதர் பண்ணி உன்னோட ரிவெஞ்சை நீ எடுத்துக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லாம சொல்லியிருக்கான்னு இவனே யோசிச்சுக்கிட்டு இருக்காப்ல. இதனால அவன் ஒட்டுமொத்தமா ரேரஸ்டான ஒரு கலெக்ஷனை கலெக்ட் பண்ணி அதன் பிறகு ஒரு பவரை அட்டென்ட் பண்ணி அந்த 7 ஆர்கியோபாலஜிஸ் ஒன்னொன்னா கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறாப்ல. ஃபர்ஸ்ட் அவன் எடுத்த உடனே வந்து அந்த ஃபர்ஸ்ட் கேப்டனை கொண்டு இப்ப அந்த இடத்தோட கேப்டனை மாறிட்டானா நான் ஒரு மிகப்பெரிய கடன் பட்டிருக்கேன். ஏன்னா திக்கி தண்ணீர் நடந்து போயிட்டு இருந்த என்ன ரிவெஞ்சோட பாத்திரத்தை விட்டாரு. நான் அவனுங்களை கொல்ற ஸ்டேஜில் கூட இல்ல. ஆனா கொல்றதுக்கான பவருமே அவரே கிராண்ட் பண்ணாரு. எல்லாமே அவரோட பிளான் தான். அவரை நான் வந்து ஏமாத்த கூடாது. அவரை நான் வந்து நம்பிக்கை வச்சிருக்கணும். சோ அவரோட ஆசை என்னன்றது எனக்கு புரிஞ்சு போச்சு. இவனுக்கு எல்லாரையும் கொண்டு ரிவெஞ்ச் எடுத்து இந்த 7 சீக்களையும் நானே கண்ட்ரோல் பண்ண ஆசைப்படுறீங்க. அதுதானே த கிரேட்டஸ்ட் பைரட்டா மாற போற த பைரட்ஸ் கிங். எதையும் மறக்க மாட்டேன். எல்லாமே அந்த நாளுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு யூடியோட வார்த்தைகளை போட்டு சொல்லிட்டு இருக்காப்ல. ஹீரோவை ஒரு மகா வில்லனா மாத்திட்டான். முதல்ல நம்ம ஹீரோவை ஹெல்ப் பண்ற ஒரு சாதாரண அண்ணனை பார்த்தா அவன் இப்போ அவரை ஒரு ட்ரஸ்டோட லைட்டாவே பார்க்க ஆரம்பிச்சிடறான். கம்ப்ளீட்டா அவரோட ஆர்டர்ஸ் இனிமே ஃபாலோ பண்ணுன்னு சொல்லி முடிவெடுக்கிறான். அப்படியே ஒரு 3 மாசங்கள் போகுது. வின்டர் போய் ஆட்டமும் வந்த நேரத்துல 4 வருஷத்துக்கு ஒருக்கா நடக்கிற ஒரு மிகப்பெரிய மீட்டிங்க்கு இவங்களை கூப்பிடுறாங்க. மீட்டிங்னு சொல்ல முடியாது. அதான்ப்பா அந்த பால் ஒன்று நடந்து பார்த்தீங்களா அந்த மாதிரி ராயல் எல்லாம் சேர்ந்து பண்ணுவாங்க போல. அதுக்கு நம்ம ஹீரோவை இன்வைட் பண்ணி விட்டுருக்கானுங்க. எதுக்குடா அது மாதிரி பண்றீங்க நான் எதுக்குடா போகணும் அப்படின்னு யோசிக்கல. கூட இன்னும் சில நோபல் ஃபேமிலிஸும் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அதாவது இந்த பேண்டிட்ஸ்லாம் சேர்ந்து இவங்களை அட்டாக் பண்ணக்கூடாதுன்றதுக்காக இப்படிதான் வந்து கும்பலா சேர்ந்து டிராவல் பண்ணுவாங்க போல. அதெல்லாம் பண்றாங்க. சரி ஏன்டா என்ன கூப்பிடுறீங்க அப்படின்னு நம்ம ஹீரோக்கு சரியான டென்ஷன். அவன் கார்ட்ஸ் யாரும் கூட்டு வரல எவான தவிர. ஆனா ஈவினிங் ஆனா அந்த நோபல்ஸ் பண்ற பிரச்சனை இருக்கு பாருங்க. என்னடா கவுண்டா லக்கே கவுண்டா மார்ட்டா உனக்கு வந்து கிரஷரே இல்ல போலியா? ஏன்னா நீ கார்ட்ஸ் யாரும் கூட்டே வரல. ஒரே ஒருத்தனை கூட்டு வந்திருக்கேன். கேட்க பக்க வேணும்னா சொல்லு காசு அமுச்சு விடுறேன். அண்ணன் கிட்ட தேங்காம கேளு. அண்ணன் சாமான்ல எப்பவுமே பொருள் 2 இருக்கு. ஏன்னா கோல்டு கேளு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவனை ஒரு மாதிரி மட்டன் தட்டி கலாச்சிட்டு இருக்கானுங்க அந்த 2 நோபல்ஸ். ஹீரோ ஆனா அது வந்து கண்டுக்கவே இல்லை. இடுகஃப் அப்படின்னு சொல்லப்படுற ஐ டோன்ட் கிவ் எ எஃப் போங்கடா வளர்க்கணுங்களா அப்படின்ற மாதிரி தான் நின்றுட்டு இருக்காப்ல. நான் ஏன் இந்த வேர்டு யூஸ் பண்ண அப்படின்னா அங்க இருக்க நோபல்ஸ் வேணும்னே நம்ம ஹீரோ ரொம்ப தரக்குறவா பேசுவானுங்க. ஆனா ஹீரோ வந்து அதை பெருசா கண்டுக்க மாட்டான். ஏன்னா தற்கூரின் குரலாம் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்துச்சுங்க. வாழ்க்கையில நம்ம டெவலப் ஆக முடியாது. அந்த மாதிரி தான் உங்க வாழ்க்கையில உங்களை நல்ல ஸ்டேஜில் போகும்போது மட்டன் தட்ட சில தற்கூரி சொல்லுவானுங்க. அவனுங்க எல்லாம் கண்டுக்காதீங்க. ஏன்னா கண்டுக்குன்னு நமக்கு தான் பிபி பிரஷர்லாம் இன்க்ரீஸ் ஆகும். நாய் கொலைகட்டும் அப்படின்னு விடுங்க. மலையை பார்த்து நாய் கொலைச்சா நாய்க்கு தான் வாய் வலிக்கும். ஆக்சுவலா இப்ப நம்ம 2 பேர் வந்து கலாச்சிட்டு இருக்கானுங்களா ஹீரோவை. இவனுங்க ஒரு காலத்துல இந்த பலாட்டியாவுக்கு வந்து காலு கீழே நக்கிட்டு இருந்தானுங்க போல நாய் மாதிரி. ஆனா இப்போ எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா பலாட்டியால நம்ம ஹீரோ மட்டும் தான் இருக்கிறான். அவன் லக்கிலையும் வந்து இந்த மாதிரி ஆயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு நல்லா மடம் தட்டிட்டு இருக்கானுங்க வேணுன்னு. இதை பத்தி நம்ம ஹீரோ நான் தான் ஏற்கனவே சொன்னாலே கண்டுக்க மாட்டான். ஜாலியா உட்காந்து ரோஸ்டர் கால் தின்றது அவன் பாட்டா வேலையை பாக்குறது அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கல. அவனுங்களோ டாய் நீ அப்படி நீ இப்படி நாங்க அப்படி அப்படின்ற மாதிரி இன்னொன்னவோ சொல்றானுங்க. அதை பெருசா வந்து இவன் கண்டுக்காதனால அவனுக்கு இன்னொரு டென்ஷன் கட் பண்ணி அந்த பார்பரன்ஸ் வாழ்ற இடமான அந்த ஒரு மவுண்டன் ரீஜனை காட்டுறாங்க. இந்த இடம் ஒரு கர்ஸ்ட் ஏரியா அப்படின்ற மாதிரிலாம் நமக்கு டிஸ்கிரிப்ஷன் தராங்க. அதுல அந்த 8 பார்பரியன் சீஃப்னு சொன்னாலே அதுல ஒரு சீஃப் கூட நம்ம நியூஸ் டிஃபீட் பண்ணால அதுல ஒன் ஆஃப் த 8 பார்பரியன் சீஃபான குலுக்கன் அப்படின்ற ஒருத்தர் இருக்காரு. சாவர ஸ்டேஜ்ல என்ன ஆச்சுன்னா பார்பரன்ஸை பொறுத்த வரைக்கும் பேட்டில் தான் எல்லாமே. அந்த பேட்டில் தான் அவங்களோட உயிருக்கும் மேலாக கருதப்படுவாங்க. ஸோ யாராவது டியூலுக்கு இன்வைட் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன் அவனுங்க அது ஒரு மாதிரி ஹானரா வந்து கன்சிடர் பண்ணிக்குவானுங்க. சண்டை போட்டு யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து. பட் இப்போ டியூஸ் வந்து அந்த கேலிபன்ல இருக்கிற ஆட்களை கேதர் பண்ணி இவங்கள ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஸ்வாட்ஸ்மேன் வந்து கொண்டா இல்லையா. அதனால அவனுக்கு இட ரெப்புடேஷன் வேணும்னு சொல்லிட்டு இன்னொரு 4 ஸ்வாட்ஸை சேர்ந்த ஒருத்தன் வந்து ஏமாத்தி இந்த ஆளை வந்து பேட்டில் கூப்பிட்டு முதுகுல
குத்தி சாவடிச்சிருவாப்ல. எக்ஸாக்ட்டா சாவடிச்சிரான்னு சொல்ல முடியாது. அது சாவடிச்சிர ஸ்டேஜ்ல தள்ளி விட்டுறான். இவனுக்கு அது செம கடுப்பாயிடுது. டேய் நீ ஒரு ப்ராப்பர் டியூல் என்ன கொண்டு வந்து வச்சுக்க, நான் வந்து பெருமையோட செத்துருப்பேன்டா. ஆனா முதுகுல குத்திட்டா கோல நாயே அப்படின்ற மாதிரி செம்ம டென்ஷன் ஆயிட்டு, டேய் என்னால சாவுல கூட கண்ணை மூட முடியலடா. அவ்வளவு அசிங்கமா இருக்குது. முதுகுல குத்தப்பட்ட வீரனானா நான் எப்படா என்னால ஹெவனுக்கு போக முடியும் அப்படின்ற மாதிரி பேசும்போது, ஏய் என்னோட இனத்தை சேர்ந்தவனே, என்னோட பேரை கூப்பிடு. கோழத்தனமோ முதுகுல குத்துனா அந்த ஆட்களுக்கு ரிவெஞ்ச் எடுக்க என்னோட பேரை கூப்பிடு, நான் வந்து இறங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மியூசிக் போடலாம் போல. ஏன்னா இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இவங்க ஒர்க்ஷிப் பண்ற காடான ஒருத்தரோட பேரை வந்து அந்த கூப்பிடப்பல. அந்த பேரோட பேரு உலுட்டுலு டுலுஸ் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. இந்த பேர் எனக்கு ஒரு மாதிரி குழப்பமா தான் இருக்குது. நம்ம உல்ட் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுக்கலாம். அந்த உலுட்டு வந்து கூப்பிட்ட பிறகு அவர் வந்து அந்த கருப்பன் வந்து இறங்காத மாதிரி இவரோட பாடிக்குள்ள டிசைன் ஆகிறாப்ல. இதுதான் அந்த அவுட்டர் காட்ஸ் டிசெண்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்ம ஹீரோ சொன்னா இல்லையா, அந்த 5 கிரேட்டர் சின்ஸ்க்கு ஈக்குவலான ஒரு பவர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அது இந்த பவர் தான். சோ இவன் இப்ப இறங்கின பிறகு அவன் என்ன பண்றானா, ஓ கிரேட் கார் உல்டஸ் உங்களுக்கு நன்றி, இப்ப என்னோட ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கான நேரமும் வந்துடுச்சு. வீரமும் பாசமும் ஊட்டி வளர்த்த நம்மளோட இனத்துல அந்த சண்டையை வந்து ஒரு பெரிய சேக்கரட் விஷயமா அவங்க நினைச்சிட்டு இருப்பானுங்க. அவனுங்களுக்கு அதுதான் எல்லாமே. லிட்டரலி நீங்க அவனுங்களை வந்து சண்டை கூப்பிடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவனுங்க அதை கிளாடா அக்செப்ட் பண்ணிக்குவானுங்க. நீங்க அவங்க சண்டை போட்டு ஜெயிச்சிட்டீங்கன்னா உங்களை ஒரு வீரனா கருதப்பட்டு ஓகேடா மச்சி அப்படின்ற மாதிரிலாம் உங்களை வந்து நிறைய பாராட்டுவாங்க. பிகாஸ் நான் தான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த பேட்டில்ன்றது தான் அவங்க வாழ்றதுக்கான ஒரு வாழ்வாதாரமாகவே இருக்குது. ஸோ அந்த பேட்டில் நீங்க அவங்களை நேர்மையா டிஃபீட் பண்ணீங்க அப்படின்னா உங்களையுமே ஒரு வாரியரை கன்சிடர் பண்ணுவாங்க. ஆனா டியூஸ் வந்து புதுசா வந்த பையன் அவன் ஈஸியா இன்னொருத்தனை போட்டு சொல்லிட்டா அப்படின்றத ஏத்துக்க முடியாது. இன்னொரு 4 நைட்ஸ்ல ஒருத்தனான ஒருத்தன் வந்து அவன் ஆர்கிய கூட்டு வந்து டியூல ப்ரப்போஸ் பண்ணி இந்தால ஏமாத்தி முதுகுல குத்தி இவரை வந்து கொல்ற ஸ்டேஜுக்கு தள்ளி விட்டுருப்பான். போது பாசனமே வந்து இன்செர்ட் பண்ணிருப்பான் போல, இந்த ஆள் வந்து தப்பிக்கவே கூடாது அப்படின்றதுக்காக. ஸோ கெட்டனை பிடிச்சி அவன் இந்த மாதிரி ஷேம்ஃபுல்லான ஆக்ட் பண்ணி என்ன வந்து முதுகுல குத்தின காரணத்தினால இவன் என்ன பண்றானா, அவனோட கடவுளான ஒரு அவுட்டர் கார்டை கூப்பிடுறான். இந்த அவுட்டர் கார்டுக்கும் நார்மல் கார்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. நார்மல் கார்டுலாம் வந்து எல்லாருமே அவங்க மேல வந்து நம்பிக்கை வச்சிருப்பாங்க. அவுட்டர் கார்டுனா அவள் தெய்வங்கள் மாதிரியும் நம்மளோட இடத்துல சொல்லலாம். ஏன்னா நமக்கு வந்து புரியுற மாதிரி சொன்னா அப்படிதான் சொல்லணும். அவங்களுக்கு நிறைய டெஃபினிஷன் இருக்கும். அவுட்டர் லாஸ்ன்றது இவங்க ட்ரஸ்ட்னால பில்ட் ஆகிற ஒருத்தவங்க, காவக்காரங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நிறைய இருக்குது, அதுக்குள்ளேயே ஏகப்பட்ட டெஃபினிஷன்ஸ் இருக்குது. இவங்க வேண்ட ஒருத்தர் வந்து அந்த உல்டஸ் கூப்பிடறாப்ல. அந்த உல்டஸ் வந்து இவரோட பாடிக்குள்ள இறங்குறாப்ல. இவன் அந்த ஒட்டுமொத்த கேலிபர்னையும் அழிக்கணும் அப்படின்றதுக்காக இப்ப வீர தீர செயல்களை செல்றதுக்காக அங்க இருந்து அந்த பவர் ஆப்டெயின் பண்ண பிறகு ஸ்ட்ரைட்டா போறாப்ல. இது ஏன் நான் இவ்வளவு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணனா, இதுக்கப்புறம் இந்த அவுட்டர் கார்ட்ஸ் இருக்காங்களா, அவங்க கூட நிறைய பேட்டில்ஸ் வரும். அண்ட் முக்கியமான விஷயம், இந்த 5 கிரேட் சீன்ஸ் மட்டும் இந்த கேமோட முக்கியமான காரணம் கிடையாது. அந்த 5 கிரேட் சீன்ஸ்க்கு ஈக்குவலான பவர்ஸ் வந்து அவுட்டர் காட்ஸ் டிசென்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த பிளாக் திங்ஸ்ன்ற மாதிரி ஒரு பவர் இருக்கு. இந்த மாதிரி இந்த கேம்குள்ள இன்னும் ஏகப்பட்ட பவர் இருக்கு. நம்ம ஹீரோ ஒரு த்ரெட்டை மட்டும் தான் வந்து அங்க உடைச்சிருக்கான். இன்னும் ஏகப்பட்ட த்ரெட்ஸ் இருக்கதா செய்யுது. ஸோ அதுல இருந்து எப்படி மீள போறோம் அப்படின்றத இதுக்கப்புறம் போகிற கதையா இருக்கும். அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதுல வெறும் 45 சாப்டர்ஸ் தான் இருக்கு. இப்பவே கதை ஓரளவுக்கு நல்லாவே டெவலப் ஆகி வந்துச்சு. இதுக்கப்புறம் இன்னும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும். நான் அந்த 45 சாப்டர் முடிச்சிட்டு அப்படின்னா அதுக்கு அடுத்தடுத்து வர சாப்டர்ஸ் போட்டே இருக்கேன். கேம்ப்ரோ நடுவில் ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரிலாம் கத்தாதீங்கடா, நான் வேறுனே ஸ்டாப் பண்ணல. நல்லா வியூஸ் கூட தான் நான் ஏன் ஸ்டாப் பண்றேன் கொஞ்சமாச்சு யோசிச்சு பாக்குறீங்களா? அதுல சாப்டர் ரிலீஸ் ஆனா நான் எதுவுமே பண்ண முடியாது. வாரத்துக்கு 1 தான் ரிலீஸ் பண்ணுவானுங்க. அதுலயும் சில டைம் வந்து அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியில் இஷ்யூ இருந்ததுன்னா அது அப்படியே ஸ்டாப் பண்றானுங்க. 2 வாரம் 3 வாரம் கூட ஆகும். அதனால நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு அப்படின்னா சாப்டர் கவுண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல தந்திருப்பேன். தயவு செஞ்சு அதை போய் செக் பண்ணி பாருங்க. நீங்களே இன்டர்நெட்ல சர்ச் பண்ணீங்கன்னா எத்தனை சாப்டர் ரிலீஸ் ஆகிட்டு வந்திருக்கும். ஸோ ஒருவேளை எக்ஸ்ட்ரா சாப்டர் ரிலீஸ் ஆயிருந்ததுன்னா அது எனக்கு லிங்க் ப்ரொவைட் பண்ணுங்க கமெண்ட்ல. அது இருந்ததுன்னா நான் வந்து அப்படி எடுத்து போடுறேன். அண்ட் ஒரு கமெண்ட் வந்து நான் பார்த்தேன், அதுக்காக தான் வந்து இன்னைக்கு வீடியோ சீக்கிரம் முடிச்சது. அவர் என்ன சொன்னாருன்னா, பிரைம் டைம்ல 10,000 வியூஸ் வாங்கிட்டு இருந்த நீ 50,000 ஃபாலோவர்ஸ் கிட்ட வந்துமே இன்னும் இப்போ 3,000 தான் வாங்கிட்டு இருக்கேன், எப்படா திரும்பி பிரேமி வர போற அப்படின்னு சொல்லிட்டு அப்போல்லாம் வந்து நான் 10 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் எடிஷன் தான் போட்டுருந்தேன். 1 hour எடிஷன் வந்து ரொம்ப ரேரா தான் போட்டுட்டு இருந்தேன். அப்பவே எனக்கு 10K வியூஸ்லாம் வந்துட்டு இருந்தது. ஆனா இப்போ 1 hour எடிஷன் போட்டாலும் அந்த 10K வியூஸ் வர மாட்டேங்குது. அதுக்கான ரீசன் நடுவில் 2 காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்தாங்க. வெறும் காப்பிரைட் கிடையாது, காப்பிரைட் ஸ்ட்ரைக். அதனால சேனலை ஒட்டுமொத்தமா வந்து முடக்கி வச்ச மாதிரி யாருக்கும் சஜஷன்ஸ் பெருசா போறது கிடையாது. நம்ம வந்து வீடியோ போட்டாலே யாருக்கும் பாவது கிடையாது போல. திருப்பி கொண்டு வரணுன்றதால தான் கன்சிஸ்டன்டா வீடியோ போட்டுட்டு இருக்கேன். அந்த 30 மினிட்ஸ் எடிஷன்றதை என்னால இப்போதைக்கு இருக்கிற டைம்ல போட முடியுது. இதுக்கப்புறம் நான் வந்து அதிக டைமிங் போட முடியுமான்னு எனக்கு தெரியல. லுக்கிசம் நண்பர்களே, உங்களுக்கு லுக்கிசம் கண்டிப்பாக கிடைக்கும், வருத்தப்படாதீங்க. நீங்க வந்து கேட்குற அந்த லுக்கிசத்தை செகண்ட் சேனல்ல நான் போட்டே தருவேன். அதனால நீங்க வந்து தொண்டை தண்ணி வத்தா கத்தி வேணா கண்டுக்க மாட்டான்னு யோசிக்காதீங்க. அண்ணனுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கிறதுனால தான் அதோ பாத்தீங்களா எபிசோடு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி முடிச்சு புலம்பெல்லாம் போட்டுட்டு இருக்கேன். ஏன்னா எல்லாத்தையும் தெளிவா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண நினைக்கிறேன். அப்பதான் நீங்க என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி இருக்க முடியும். நீங்க கமெண்ட் போட்டு அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கூட பண்ண மாட்டாரு, இவர் பெரிய ஆளு அப்படின்லாம் கிடையாது. நானும் ஒரு சாதாரண ஆள் தான். அதனால தான் உட்காந்து உங்களுக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். டே இதாண்டா நிலவை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நீங்க புரிஞ்சுப்பீங்கன்ற ஒரு நம்பிக்கையில தான் உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, எபிசோடுக்கு ஏற்ற மாதிரி வேற என்ன வந்து பேசி விட்டாச்சு. அடுத்த எபிசோட்ல உங்களுக்கு சந்திக்கும் முறை டாடா பை பை. வலிமையா இருங்க, நல்லா படிங்க, நல்லதே படுங்க.